நீண்ட காலமாக நாங்கள் இங்கே இருக்கோம். இதுக்குரிய வரிகள் மற்ற எல்லாமே நாங்கள் கட்டிட்டு வரோம், சொத்து வரி உட்பட எல்லா அனைத்தையும். இதனால் எங்களுக்கு உரிமை வேண்டும்னு கேட்குறது ஒன்று. அடுத்தது இன்னொருத்தரோட சொத்துல உட்காந்துக்கிட்டு அந்த சொத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, ஏதோ ஒரு வழியில் ஒரு வாடகையாவோ ஒரு லீஸோ இல்லை ஏதாவது அவங்க நீண்ட காலமாக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த இது சொல்லுவாங்க, பகடின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஒரு தொகையை கொடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டு அதை பல வழக்குகளையோ இல்லை எங்களுக்கு இதுதான் சொந்த வரியில் அவங்க பேரில் இருக்கும், இபி இருக்கும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு உரிமை உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடம் பட்டா இருக்கா, பட்டா ஆன்லைனில் இருக்கா, ரெண்டாவது சேல் இருக்கா, மதர் டாக்குமெண்ட் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி தான் ஆகணும். இன்னைக்கு நம்ம சட்டம் ஒரு வகுப்பறை 150வது எபிசோடு ரீச் ஆயிருக்கு. உங்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்களும் உங்க ஆதரவு தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு தெரியும். அதே மாதிரி நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு லீகல் அவேர்னஸை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க செயல்படுவோம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனைகள், அதாவது பட்டா சிட்டா நில பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us கங்காதரன் சார். வணக்கம் சார். வணக்கம். He has more than 13 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show. Thank you. அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஜெயகண்ணன் சார். வணக்கம் சார். He has more than 25 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show sir. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கங்காதரன் சார், இப்போ இந்த பட்டா பிரச்சனைகள் பற்றி நம்ம ஆக்சுவலி கடந்த எபிசோட்லேயே பார்த்துட்டோம். இந்த பட்டானா என்ன, அது எப்படி வாங்குறதுன்ட்டு. பட் நிறைய மக்களுக்கு இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆள் பட்டா ஒருத்தவங்க பேரில் இருக்குது, சேல்டு இன்னொருத்தவங்க பேரில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது யார்கிட்ட டைட்டில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய கேசஸ் கோர்ட்லேயும் பெண்டிங்காக இருக்குது. மக்கள்கிட்டையும் அந்த கன்ஃபியூஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கன்ஃபியூஷனுக்கு என்ன காரணம், எது கரெக்டான டைட்டில் உங்களுக்கு கொடுக்குது சார்? அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணாங்க, எந்த இடம் யார் இடத்துமே கொடுத்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதன் பிறகு நிறைய தப்புகள் நடக்க ஆரம்பிச்சது. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஃபோட்டோலாம் அப்போ பழைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஒட்டி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க. அதன் பிறகு ஒரு சொல்ல என்னென்னா, பட்டாலாம் பார்க்க மாட்டாங்க, மதர் டாக்குமெண்ட்டு அந்த ஃபேரண்ட் டாக்குமெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நிறைய வழக்குகள் தாக்கல் ஆகிட்டே இருந்துச்சு. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் பட்டா இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா, ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடம் பட்டா இருக்கா, பட்டா ஆன்லைனில் இருக்கா, ரெண்டாவது சேல் டீட் இருக்கா, மதர் டாக்குமெண்ட் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குறோன்னா, இப்போ பட்டா இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குன்னா, கடந்த 40 வருடங்களாக அந்த சொத்து என்ன இருந்துச்சு அப்படின்றது நமக்கு ஒரு தெளிவு வேணும். அப்படி அந்த ஈஸி பார்த்து நம்ம 40 ஆண்டுகள் எதனா இருக்கான்றதை பார்த்துட்டு அதன் பிறகு தான் நம்ம வாங்கினா மட்டும்தான் அந்த சொத்துக்கள் நம்ம எந்த ஒரு வில்லங்கமெல்லாம் வாங்க முடியும். ஏதோ ஒரு இப்போ இந்த சமீப காலமாக அந்த தவறுகள் இல்லை. ஏன்னா ஆன்லைனில் இதெல்லாம் பார்த்தா தான் பட்டா ஆன்லைனில் பார்க்குறாங்க, மதர் டாக்குமெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ டக்குன்னு அடிச்சு டக்குன்னு பார்க்குறாங்க, ஆன்லைன்லேயே பார்க்குறாங்க. அந்த வெரிஃபிகேஷனில் முடிஞ்ச பிறகு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் இப்போ தவறுகள் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ கடந்த 40 வருஷமாக அந்த ஈஸி என்னன்றதை நம்ம பார்த்துக்கிட்டா, மேனுவலாகவும் சரி இல்லை கம்ப்யூட்டரைஸும் சரி பார்த்துக்கிட்டு அதன் பிறகு நம்ம இடத்த வாங்கினா ரொம்ப நம்ம பாதுகாப்பானதாக இருக்கும் சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம தொடர்ந்து இதை பற்றி டைட்டில் ஆஸ்பெக்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அதுக்கு முன்னாடி ஜெயகண்ணன் சார், இப்போ நான் சார்கிட்ட இந்த பட்டா சேல் டீட் கான்செப்ட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். இது ரெண்டுமே இல்லாமல் நான் இந்த இடத்துல பல வருஷங்களாக குடியிருக்கேன், ஆனால் அதனால எனக்கு தான் அது டைட்டில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி அதுவும் கோர்ட்டில் கேசஸாக பெண்டிங்காக இருக்குது. அது அட்வர்ஸ் பொசிஷனுங்கிற கான்செப்டில் கொண்டு போவாங்க. அட்வர்ஸ் பொசிஷன் கான்செப்ட்னா என்ன, அது எவ்வளோ வருடங்கள் அவங்க அங்கே தங்கியிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி டைட்டில் கோர முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாமல் நிறைய பேர் இருக்க விட்டுறாங்க ரொம்ப வருஷத்துக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லிடுங்க சார். நீங்கள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் அவங்களுக்கு உரிமை உள்ளதல்ல, ஆனாலும் கூட அவர்கள் பொசஷன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த பராமரிப்பிலும் அந்த பாத்தியதையிலும் இருக்கிறது. ஓகே, அந்த இடங்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது எதுக்கு பொருந்தோம்னா, பெரும்பாலும் இந்த கோயில் நிலங்கள்,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நத்தம் புறம்போக்கு, இது மாதிரியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த நீண்ட காலமாக நாங்கள் இங்கே இருக்கோம், இதுக்குரிய வரிகள் மற்ற எல்லாமே நாங்கள் கட்டிட்டு வரோம், சொத்து வரி உட்பட எல்லா அனைத்தையும். இதனால் எங்களுக்கு உரிமை வேண்டும்னு கேட்குறது ஒன்று. அடுத்தது இன்னொருத்தரோட சொத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த சொத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, ஏதோ ஒரு வழியில் ஒரு வாடகையாவோ ஒரு லீஸோ இல்லை ஏதாவது அவங்க நீண்ட காலமாக அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அந்த இது சொல்லுவாங்க பகடின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஒரு தொகையை கொடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டு அதை வந்து பல வழக்குகளையோ இல்லை எங்களுக்கு இதுதான் சொந்த வரியில் அவங்க பேரில் இருக்கும், இபி இருக்கும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு உரிமை உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதில் என்ன செய்தின்னா டாக்குமெண்ட்ஸ் இல்லாத நீங்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முறைப்படியான ஆவணங்கள் இல்லாத சொத்தில் யார் பொசஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே ஓகே. வழக்கினுடைய தன்மை என்னென்னா அந்த இடம் உரிய இடம் நீண்ட காலமாக அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த சொத்துக்கு முறைப்படியான ஆவணங்கள் இருக்காது, ஆனாலும் கூட குடியிருப்புக்கான அந்த வசதி வாய்ப்புகள் செய்த பிறகு அது குடியிருப்புக்கான அந்த தகுதியை பெறுகிறது. இப்போ உங்களுக்கு சென்னையில் பெரும்பாலான இடங்கள் அது மாதிரியான தான். ஓகே. முதல்ல வந்து அந்த இடத்திற்கான உரிமை யாரும் கோர முடியாது, அதுக்கான முதல் டாக்குமெண்ட் கிடையாது. திடீர்னு அந்த இடத்துல குடியிருப்பாங்க, அந்த குடியிருந்ததுக்கு பிறகு அதுக்கான வரிகள் கட்டுவாங்க, அதன் பிறகு மாநகராட்சியிலையோ இல்லை ஏதோ அந்த உள்ளாட்சி அமைப்புகள்லையோ அதற்குள்ள வரியை கட்டிட்டு தான் அந்த தொகையின் மூலமாக தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி அதன் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உரிமைக்கு வந்துடுவாங்க, சொத்துரிமைக்கு வந்துடுவாங்க. ஓகே. ஆனாலும் கூட இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் நம்ம குறிப்பாக வெளி மாவட்டங்களில் அதிகமான வந்து புஞ்சை நஞ்சை நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் சொல்லக்கூடியது வந்து அந்த விவசாயங்களை நீண்ட காலமாக அவங்க வந்து குத்தகைக்கு விழுவுறவங்க, மற்றபடி அதை எடுத்து அதர் வேலைகள் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான அந்த உரிமை கோரல் நடக்கிறது. ஆனாலும் கூட சொத்து என்பது உரிய ஆவணங்களின்படி சொத்து உரிமை உள்ளவர்களுக்கு தான். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட கால் நினைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் என் பேர் சண்முகம் சார், நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே சார், சொல்லுங்க சார். சார் எங்களுக்கு வந்து ஒரு வழி வந்து உடன்படிக்கை பத்திரம் பண்ணிக்கிறேன் சார். அதுல வந்து 6/1A/1A/4 ஒரு நத்தமுடைய பட்டா நம்பர். ஓகே. அந்த பட்டா நம்பர் அவங்க பக்கத்துல எங்களுக்கு வந்து நத்தம் நம்பர் கரெக்டா இருக்கு, பக்கத்துல ஆப்போசிட் பண்ணி கொடுக்குறவங்க வந்து நத்தம் நம்பர் வந்து 6/1A/1A/4 ஒரு நம்பர் விட்டு போகுது சார். ஓகே. அந்த நம்பரை வச்சு நம்மளுக்கு உடன்படிக்கை பத்திரம் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. உடன்படிக்கை நம்பர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தெரியல, அப்புறம் நான் கோர்ட்ல ஒரு ஹிட்டு போட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து இது என்ன டிஆர்ஓல என்கொயரி பண்ணாங்க. டிஆர்ல என்கொயரி பண்ண பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து கேஸ் போட்டு தான் நீங்க கேன்சல் பண்ணி எங்களுக்கு ஆவணம் ரத்து பண்ற உரிமை கிடையாது. ஓகே. அனுப்பி சொல்லி அனுப்பிட்டாங்க. நாம வந்து இப்ப கேஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி நிலைமையில இருக்கு. அவங்க 6/1A/1A/4 நம்பர் தவறா டாக்குமெண்ட் பண்ணிருக்கு, செல்லுமா செல்லாதா சார்? ஓகே சார், உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. இப்போ கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க? கோர்ட்டு தீர்ப்பு ஒன்றும் வரல, கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் சொல்ல சார். டாக்குமெண்ட் இது ஹிட்டு போட்டு என்கொயரி பண்ண சொன்னாங்க. சரி, என்கொயரிங்களா ஃபைனல் ஆர்டர் போட்டிருக்காங்களா இல்லை பிரிமினரி ஆர்டர் போட்டிருக்காங்களா? கோர்ட்ல இருந்து இன்னும் கோர்ட்ல கேஸ் வழக்கு நடந்துட்டு இருக்கு சார். இன்னும் ஒண்ணு வந்து ஆர்டர் கிடையாது, இப்பதான் ட்ரையல் வந்திருக்கு கேஸ். ஓகே. இப்போ அவங்க வந்து நட்டம் சொத்து சார், இது 6/1A/1A/1A/4 ஆனா நம்பர் நட்டம் எல்லாருக்குமே நம்பர். அவங்க வந்து 2 நம்பர் தவறி இருக்கு. ஐயா ஒன்றும் இல்லை, இப்போ என்னென்னா இந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரத்து பண்ணுறதுக்கு நம்ம மாவட்ட பதிவுத்துறைக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து அதன் பிறகு வந்து மாநில பதிவுத்துறைக்கு பவர் உண்டு. இப்போ ரெண்டுத்துக்கு பவர் உண்டு. ஏன்னா இப்போ கோர்ட் வந்து அதில் வந்து நீங்கள் இந்த ஆர்குமெண்ட்டெல்லாம் வச்சு இப்போ எது உண்மை எது போய் இப்போ தாசில்தார் கிட்ட ஆர்டிஓ கிட்ட கலெக்டர் கிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்க அரசு அலுவலகங்கள்லேருந்து அந்த பட்டா சம்மந்தப்பட்டது அந்த அந்த பதிவு சம்மந்தப்பட்டதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இவங்கள தான் பார்ட்டியை சேர்த்து நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க. இப்போ அவங்க கொடுக்க சொல்ல அது எது உண்மைத்தன்மையை பார்த்துட்டு தான் அதை முடிவு பண்ணுவாங்க. ஆமாய்யா, அவங்க வந்து எங்களுக்கு ரத்து பண்ண உரிமை இல்லைன்ட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு சொல்லி அனுப்பிட்டாங்கய்யா. ஐயா ஒன்றும் புரியல. கோர்ட்ல கேஸ் போட்டு சொல்லி அனுப்பிட்டாங்க டிஆர்ஓல இருந்து. அது இல்லையே, கோர்ட் வந்து முடிவு பண்ற கோர்ட்டுக்கு இவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சரி, ஓகே சார். இப்போ உங்க கிட்ட அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அது வந்து ஓகே. பட் ஆனா இப்போ கோர்ட்டுக்கு இப்போ இது உண்மையா பொய்யா, நீங்க சொன்ன பிரேயர் உண்மையா பொய்யா, இது சம்பந்தப்பட்டது என்னன்னு விளக்கி கேட்பாங்க அவங்க கிட்ட. அவங்க ஒரு கவுண்டரா அதை ஃபைல் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டா.
அந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ரத்து பண்ண சொல்லுவாங்க. ஓகே. அது இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க, ட்ரையல் போயிட்டு இருக்கு இப்போ கேஸ். எங்க ரிட்லயே ட்ரையல் போகுது? இல்ல ரிட் கிடையாது சார், அவங்க வந்து டிஆர்ஓல இருந்து பர்மிஷன் என்ன சொல்லிட்டாங்க. ஓகே 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 ஓகே. சரி 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 போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. சரி ஓகே. அது நீங்க என்ன தாக்கல் பண்றாங்களோ அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அதாவது அப்பா வேறுல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால கரைய பத்திரம் இருக்கு. ஓகே சார். அந்த கரைய பத்திரம் கவர்மெண்ட் வந்து இது நாள் வரைக்கும் பட்டா தர மாட்டேங்க, எழுதிட்டே இருக்காங்க. அது என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் சார் ஜெயகண்ணன் சார். ஐயா, நீங்கள் முதல்ல எந்த ஊர், உங்கள் பேர் என்ன? சார் நாங்கள் இது தூத்துக்குடி மாவட்டம் சிவனார்பட்டி. அப்பா சொத்து வந்து அந்த சொத்துக்குரிய பட்டா கொடுக்கலையா? அப்பா பேர்ல பத்திரம் இருக்கு, கிரைய பத்திரம். சரிங்க. ஆனா இடம் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் யாருக்கிட்ட இருந்து வாங்கினாரு? அவர் வந்து அவர் வயசுல ஒரு நாக்கெட்டை வாங்கியிருக்காரு. இல்லை இருக்கட்டுங்க, அது யார்கிட்ட இருந்தாலும் வாங்கியிருக்கலாம். அந்த உரிய டாக்குமெண்ட் படி நீங்கள் பட்டா அப்ளை பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கா, இல்லை பட்டா வழங்கக்கூடாதுன்னு ஏதாவது அதில் தடைகள் ஏதாவது இருக்கா? அதாவது இழுத்துக்கிட்டே வராங்க சார், 3 வருஷமா ஆகுது சார். இல்லை நான் கேட்குறது உங்களுக்கு புரியலீங்களா? அதாவது நீங்கள் வந்து வாரங்கிறாங்க, வந்து பார்த்துட்டு சரி காரம் விட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லை அதில் ஏதாவது காரணங்கள் சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறேன். வேற ஒன்றும் சொல்லலைங்க சார். ஆனா வந்து காரம் விட்டுக்கிட்டே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷமா வந்து பாக்குறாங்க ஒரு ஆட்சியர். சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய மனுக்கள் எல்லாத்தையும் வச்சிங்க. கலெக்டர்கிட்ட திரும்ப ஒரு நினைவூட்டல் கடிதம் ஒன்று கொடுங்க, சரிங்களா? அந்த கடிதத்தை கொடுத்து இது மாதிரி எனக்கு பட்டா 3 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து கொடுக்காம இருக்காங்க, அதனால் எனக்கு உடனடியாக வழங்குங்கன்னு சொல்லி கலெக்டர்கிட்டையும் மற்ற அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்டையும் நீங்கள் ஒரு மனு கொடுங்க. அந்த மனுவில் ஒரு வேளை நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்தை கூட நாடலாம். சார் இது அப்பா இறந்துட்டாரு, அதுக்கு என்ன செய்யறது? அப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு லீகல் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா? அப்பா இறப்பு சான்றிதழ் இருக்கு. அந்த இறப்பு சான்றிதழை வச்சு உங்களுக்கு யாரெல்லாம் உரிமைகள் உள்ளீங்களோ அவங்களுக்கு பேரில் மாற்றிக்கலாம். சரிங்க சார், நன்றி சார். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சேல் டீட் பட்டான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சேல் டீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃப்ராட்லண்ட் சேல் டீட் நடக்குதுங்கிறது வந்து நிறையா பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி அந்த ஃப்ராட்லண்ட் சேல் டீட் ஒன்று நடக்கும்போது அவங்க அஃபிஷியல்ஸ் கிட்ட தான் போய் கேன்சல் பண்ணணுமா, இல்லை அதுக்கும் அவங்க கோர்ட் ப்ரொசீஜருக்கு தான் போகணுமா சார்? அதுக்கு முன்னாடிலாம் வந்து கோர்ட் அணுகி தான் வந்து ரத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ ஒரே டாக்குமெண்ட்டாக இருக்கும், 4-5 டாக்குமெண்ட் ஆகிருக்கும். அப்போது வந்து நீதிமன்றத்தை அன்றைக்கி தான் அது ரத்து பண்ணாங்க. அதன் பிறகு வந்து தமிழக அரசு சமீப காலமாக ஒரு ஜியோ 1 பாஸ் பண்ணாங்க. ஏதாவது தவறு நடைபெற்றால் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த பகுதிக்கு உட்பட்ட அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை அதை ரத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் நிறைய பத்திரங்களை ரத்து பண்ணாங்க. ஒரு நடிகை கூட முன்னாடி ரத்து பண்ணாங்க, பிரபலமான நடிகை. அப்போ அதன் பிறகு வந்து மதுரை நீதிமன்றத்தில் அது வந்து தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அது அஃபிஷியலாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் பட் அது அந்த மனுவெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அது அந்த ஸ்டே வெக்கேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ரத்து பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெயகண்ணன் சார், இப்போ வந்துட்டு நம்ம பட்டா, சேல் டீட், அட்வைஸ் பொசிஷன் எல்லாமே பேசணும். அதனால இந்த கான்செப்ட் பேசுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு வந்து கோர்ட் வந்து டைட்டில் கொடுப்பாங்க சார்? இந்த மாதிரி பட்டா ஒரு ஆள் வச்சுக்கிட்டு, சேல் டீட் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு, அட்வைஸ் பொசிஷனில் இன்னொரு ஆள் இருக்காருன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த பொசிஷனில் வந்து யாருக்கு வந்து அவங்க ஆக்சுவலி டைட்டில் கொடுப்பாங்க சார் கோர்ட்டை? நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் பெரும்பாலான சொத்துக்கள் இருக்கக்கூடிய. ஓகே. அதாவது பொசஷனில் ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு நபர் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு இன்னொருத்தர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்கள வெளியாட்கள் மேலே பட்டா இருக்கலாம், இன்னொருத்தர் புதிதாக அந்த சொத்தை வாங்கியிருக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. பிரச்சனைக்குரிய அந்த வழக்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்டதில் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நீதிமன்றம் எப்படி அணுகும்னா, இதில் ஏலியர் யார், உங்களுக்கு வந்து இப்போ பட்டா வழங்கப்பட்டது எந்த ஆண்டிலிருந்து, அடுத்து உங்களுக்கு அதே மாதிரி பத்திரங்கள் எப்போ பதிவு பண்ணப்பட்டது, இதையும் தாண்டி அவங்க பொசஷனில் அவங்க எவ்வளோ நாள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன ஆவணங்கள் இருக்குது. இந்த ஆவணங்களை 3 பேருக்குமே யாருக்கு வந்து வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணும். ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய பொசஷனில் இருக்கிறவங்க வந்து அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதில் யார் பட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். பத்திரங்கள் இன்னொரு நம்மளுடைய சட்டமுறை வகுப்பறை நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, பத்திரங்கள் பதிவு செய்வதால் மட்டுமே அந்த சொத்து உரியவருக்கு வந்துடாது, பட்டா வழங்கப்பட்டால் தான் முழுமையடையும். அதுதான் செய்தி. அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அட்வர்ஸ் பொசஷன் சொல்லக்கூடிய அந்த பொசஷனில் யாரெல்லாம் இருந்தாலும் அதற்கு உரிய ஆவணங்கள் வச்சுருக்கணும். இல்லைனா அந்த உரிய ஆவணங்கள் வச்சுருக்கவங்க கேட்கும்போது அவங்க வெக்கேட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ
ஸோ பேசிக்காக ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா அப்போ சேல் டீட் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணாம பட்டாவும் அவங்க பேர்ல மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு முழுமையான ஒரு பத்திரம் பதிவு செய்யும் போதே பட்டா வழங்கப்படுவது நல்லது. ஓகே, தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கங்க மேடம். வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், ஈரோட்ல இருந்து பேசுற சின்னம்மாளுங்க மேடம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. பட்டாவுக்கு அப்ளை பண்ணி இப்ப 7வது மாசம் பண்ணுங்க மேடம். ஓகேம்மா. இப்ப 6 மாசம் ஆகுது, இன்னும் வந்து குடுக்கலைங்க பட்டா. ஓகே. இது எல்லா டாக்குமெண்ட்டும் 2 பேருக்கு வாங்கி 35 வருஷம் ஆச்சுங்க மேடம். இடம் வாங்கி வீடு வாங்கி. ஓகே ஓகேம்மா, ஓகேம்மா. அப்ப வந்து பட்டான்னு ஒண்ணு இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. புரியுதுமா. அப்புறம் இப்ப அப்ளை பண்ணி ஓமனை பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் தாலுகா ஆபீஸ்ல போய் பார்த்துட்டுங்க அவங்க என்னங்கிறாங்க, சர்வீ நம்பர் மாறி இருக்குது அப்படின்ட்டு இழுக்கடிச்சுட்டே இருக்கிறாங்க மேடம். அவங்க பேர் வச்சிருக்கிறா, அந்த கம்ப்யூட்டர்ல பேர் வச்சிருக்குதுங்களாமா. புரியுது. ஆனா இன்னும் பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டாக்க நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நம்பர் மாறி இருக்குது, நீங்க எதுக்கு பட்டா இல்லாம வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்னங்க மேடம் சார் கேட்கலாம்? ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம விளக்கண்ணர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. கங்காதரன் சார். அம்மா வணக்கம். வணக்கங்க சார். நீங்க 35 வருஷமா ஏன் பட்டாவுக்கு அப்ளை பண்ணாம இருந்தீங்க? சார் எனக்கு இந்த 4 வருஷமா தான் சார் அப்படி தெரியும். எனக்கு அதுக்கு சரிம்மா. ஓகே. என்னன்னா அரசாங்கத்தினுடைய ஒரு இடத்த நம்ம பதிவு பண்ற சமயத்திலேயே சரிங்க சார், நீங்கள் பதிவு பண்ண சொல்லவே அதுக்கான பணத்தை கட்டிருப்பீங்க, பட்டாவுக்கும் சேர்த்து தான். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் இந்த விஓ ஆர்ஐ தாசில்தார் அலுவலகங்கள்லாம் என்னென்னா அதை வந்து நடைமுறைப்படுத்ததே கிடையாது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். இப்போ பட்டாக்கு இன்றைக்கி இப்போ எதனா ஒரு மிஸ்டேக் எதனா சொல்லியிருக்காங்களா? ஏதாவது தவறுதல்? சர்வே நம்பர் மாறி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சார். சர்வே நம்பர் மாறி இருக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. ஓகே. நீங்கள் சர்வேரை வந்து நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தீங்களா? எல்லாம் கொடுத்தாச்சுங்க சார், எல்லாம் கொடுத்தாச்சுங்க. இப்போ என்ன சர்வே நம்பர் மாறுதா? என்ன இடம் மாறி இருக்கா? இல்ல, இடமெல்லாம் மாறலைங்க சார், தனிப்பட்டா கேட்டு பண்ணிருக்கிறேன் சார் நானு. இல்லம்மா, இப்போ நீங்க சர்வே நம்பர் மாறி இருக்கா இல்ல வந்து சர்வே நம்பர் மாறி இருக்குங்களாமா? சரி, ஓகே. நீங்க அதை வந்து கரெக்ஷன் வந்து ஆர்டிஓ கிட்ட மனு கொடுங்க. சரிங்க சார். நீங்க ஆர்டிஓ கிட்ட, ஈரோடு மாவட்ட ஆர்டிஓ இருப்பாரு, சரிங்க சார், அவர்கிட்ட இத மாதிரி வந்து கரெக்ஷன் ஆயிடுச்சு, அவரு தான் இந்த கரெக்ஷன்லாம் பண்றதுக்கான அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. சரிங்க சார். அவரு கம்ப்யூட்டரைஸ்ல என்னன்னா அவர் வந்து ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க, அவரு மாத்தினா மட்டும்தான் இந்த தாசில்தாரை மாற்ற முடியும். ஓகே. நீங்க அவர்கிட்ட கடிதம் கொடுத்து இந்த மாதிரி சர்வே நம்பர் மாறி இருக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவர் மாற்றுவார். ஏறக்குறைய ஒரு 45 நாளுக்கு 60 நாட்கள் பிடிக்கும். அதன் பிறகு தாசில்தாரை மாற்றி கொடுப்பாரு. அப்புறம் விஓ ஆர்ஐலாம் இன்ஃபெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பட்டா மாற்றி கொடுப்பாங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம், சர்வேயர் வந்து என்ன சொன்னாருனாக்க, போன வாரம் கால் பண்ணதுக்கு நான் எலெக்ஷன் வேலை செஞ்சுட்டு இருக்கோமா, நீங்க வாங்கிக்கலாம், ஆனா கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாரு சார். எப்படிங்க சார்? இல்ல, ஓகே. நீங்க சர்வே நம்பர் மாறி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அவரே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துறாருன்னா ஓகே, நீங்க அமைதியா இருங்க. இல்ல, அவர் சொல்றது அப்படிதான் சொன்னாருங்க சார். சரி, ஓகே. நீங்க எப்பவுமே வந்து ஏற்கனவே 6 மாசம் ஆயிடுச்சு, இப்பதானே எலெக்ஷனு. ஆமாங்க. 6 மாசம் சும்மா வந்துட்டு அதெல்லாம் உங்களை வந்து தட்டி கழிக்கிறது. அது நீங்க அதை பத்தி நீங்க ஓரிட் பண்ணாதீங்க. நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போங்க. ஆர்டிஓ கிட்ட இந்த மாதிரி வந்து நம்பர் சர்வே நம்பர் வந்து மாறி போயிருக்கு, அதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து மாத்தி கொடுப்பார். இல்ல, சர்வே கிட்ட நீங்க அவரு வந்து உங்களுக்கு 6 மாசம் பண்ணி கொடுக்கல, அதனால நீங்க அடுத்த கட்ட அதிகாரியை பாருங்க. அப்படிங்களா? ஆமா. இல்ல, நீங்க வெயிட் பண்றதா வெயிட் பண்ணுங்கம்மா. இல்ல, வெயிட் பண்ணி உங்களை அதே சந்தேகம் கேக்குறேன், வெயிட் பண்ணலாமா வேண்டாமான்னு கேக்குறேன். நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. 6 மாசம் கொடுக்காதவர் அதுக்கப்புறம் எப்படி கொடுப்பாரு? அப்படிங்கிறீங்களா? ஆமா. நீங்க வந்து நீங்க ஆர்டிஓ கிட்ட கொடுங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். என் பேர் உமாதேவி. சொல்லுங்கம்மா. நாங்க இந்த அண்ணா நகர்ல ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் இடம் சொல்லி நாங்க ஒரு 50 வருஷமா இருந்தாங்க அப்பா காலத்துல இருந்து. ஓகே. அதுக்கு வந்து சேஆர் எல்லாம் கொடுத்தாங்க ஹைகோர்ட்ல. ஓகே. அது கேஸ் போயிட்டு இருக்குன்னு அண்ணா சொன்னாங்க. இப்போ ஒரு 2-3 வருஷமா வந்து ஒண்ணுமே ஒரு கேஸே நடக்கல, நீங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்கம்மா. கட்டின வீடு கூட இடிச்சுட்டாங்கம்மா அதெல்லாம். ஓகே. கட்சியார வச்சு பேசி பார்த்தோம். அப்பா இறந்துட்டாங்க. அப்பாவை இறந்து சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க. அதுல எல்லாம் ப்ரூஃப் இருக்கு. ரேஷன் கார்டு அக்கா பேர்ல மாத்தியாச்சு. அப்பா இல்லாததுனால அக்காவுக்கும் வீட்டுக்காரர் இல்ல. அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீடு இல்லாம. நாங்க யார தச்சுக்கிட்டு எல்லாம் போய் கேட்டதுக்கு அவங்கள பாருங்க இவங்கள பாருங்கன்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் நாங்க மனு கொடுத்துட்டு வந்தாங்கம்மா. ஓகே.
கொடுத்துட்டு வந்ததுக்கு நாங்க இப்போ உங்களுக்கு இந்த ஏரியா காமிக்கிறோம் அந்த ஏரியா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கூட எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்குல்லங்கம்மா. ஓகே, எப்பம்மா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தீங்க? இப்போ ஒரு 7 மாசம் ஆகுதுங்கம்மா. 7-8 மாசம் இருக்குங்கம்மா. சரிம்மா, உங்கள் கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. ஜெயக்கண்ணன் சார். அம்மா உங்களுடைய வீடு அந்த அண்ணா நகரில் எந்த பகுதிமா? இந்த 8வது மெயின் ரோடு வரும் ஐயா, சாந்தி காலனி ஐயா. அது அந்த இடம் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த ஸ்லம் கிளியரன்ஸில் கொடுக்கப்பட்டதா? இல்லைங்க ஐயா, அந்த கவர்மெண்ட் சொசைட்டி இடம் சொல்லுவாங்கல்ல ஐயா, அந்த சொசைட்டி இடத்துல டாக்குமெண்ட் அப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரா? எப்படி அவங்களுக்கு ஒதுக்கீடு பட்டா அதாவது ஃப்ரீ பட்டா மாதிரி கொடுத்தாங்க? அதாவது உங்களுக்கு ஒதுக்கீடு அலாட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்களா இல்லை பர்ச்சேஸ்? ஐயா அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறேன். சொல்லுங்க. வணக்கம். அவங்க வந்து 45 இயர்ஸா அவங்க வந்து அந்த இடத்துல வாட்ச்மேன் மாதிரி இருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அது. அதாங்க இல்ல அந்த சொத்து வந்து இவருக்கு எந்த வகையில உரியதா இருக்குன்னு நான் கேட்கறேன். இல்ல உரியதெல்லாம் இல்ல. அவங்க 40-45 வருஷமா அதே இடத்துல இருந்தாங்க. ஓ, அந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துக்குள்ள உரிமையாளர் வேற? உரிமையாளர் கவர்மெண்ட். அது அரசு நிலத்துல இருந்திருக்கீங்க. அரசு இடம். இப்ப அதை அரசு எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, அரசு இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு சின்னதா கொட்டா போட்டு இருந்தாங்க. சரி. ஒரு 45 வருஷமா அங்கதான் இவங்க எல்லாம் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அங்கதான். ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே அந்த ரேஷன் கார்டுல எல்லாம் அங்கதான். இல்ல உங்களை மாதிரி மற்ற வீடுகள்லாம் இருந்து இந்த வீடு மட்டும் இடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் அது. சரி சரிங்க. அதுல வந்து ஆவின் பூத்து எலக்ட்ரிக் ஷாப் எல்லாம் வந்து இருக்கு. சரி. சின்ன மினி காம்ப்ளெக்ஸ் அது. இல்ல நான் என்ன சொல்றேன், அது ரொம்ப நீண்ட விளக்கமா வேணாம், நான் கேட்கறதுக்கு மட்டும். இப்போதைக்கு உங்களது வந்து இடிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா. இதே மாதிரி மற்ற எல்லாரையுமே இடிச்சிட்டு வெளியே வேற பகுதி கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கீங்களா? இன்னும் கொடுக்கல சார். அது இல்ல நீங்க இருக்கிறது அந்த பகுதியிலேயே வேற பகுதியிலேன்னு கேட்கறேன். நாங்க இருக்கிற இடத்துல வந்து அவங்க இடிச்சிட்டு நாங்க ஒரு வீடு மாதிரி கட்டணும் வந்து தள்ளிட்டு போயிட்டாங்க. சரி. மற்ற கடைகள் அப்படியே தான் இருக்கு. உங்க வீட்டை மட்டும் இடிச்சிருக்காங்க. ஆமாமா. அந்த உங்க வீட்டுக்கானது மாற்று இடம் தரதா சொல்லியிருக்காங்க. அது தரல. மாற்று இடம் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒண்ணுமே தர மாட்டாங்க. எது கேட்டாலும் சரி. அதை நீங்க நீண்ட காலமா இருந்ததுனால அரசு நிலத்துல வந்து இப்போ அவங்க அரசு உரிய இடத்துல வந்து உங்களுக்கு கட்டடத்தை அப்புறப்படுத்தியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கப்பட்டதில் வந்து உங்களுக்கு மாற்று இடம் தரேங்கிறாங்க. ஒருவேளை அந்த 7 மாதம் மாற்று இடம் தரலன்னு நீதிமன்றத்தை அணுகலாம். உயர் நீதிமன்றத்தை அணுகி உங்களுக்கான இடத்தை வந்து அதற்கான நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம். சரி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வசந்தா மேடம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுகா. ஓகேம்மா. அப்பா வந்து எங்க பேர்ல எழுதிட்டு உடச்சிட்டு வித்துட்டுக்கிறாரு மேடம். அம்மாக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. ஓகே, அப்பா வந்து உங்க பேர்ல எழுதியிருக்காங்களா? திருப்பியும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. அப்பா வந்து 20 சென்ட், நாங்க 3 பேர் மேடம் பொண்ணுங்க. ஓகே. எங்க பேர்ல 20 சென்ட் எழுதிக்கிறாரு. ஓகே. எழுதிட்டு மறுபடியும் அம்மாவுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது போய் உடச்சி வித்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே. அது அப்பா பேர்ல தான் இருக்குது பட்டா இன்னமும். ஓகே. அது எப்படி இப்ப கேஸ் வந்து செய்யாத நடந்துங்குது மேடம். இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கா? ஆமா, 5 வருஷமா போயிங்குது மேடம். ஓகே, என்ன ஸ்டேஜ்லமா இருக்கு? அது வந்து எப்படி சொல்றது, அப்பா சம்பாதிச்சது உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சொல்றாங்க மேடம். ஓகேம்மா, இல்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? நீங்க போய் இதெல்லாம் பண்ணீங்களா? ட்ரையல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களா? அட்டெண்ட் பண்ணிட்டாங்க மேடம். சரிம்மா, ஓகேம்மா. உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. ஜெயக்கண்ணன் சார். அம்மா, நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த வழக்கில் வந்து இப்போ இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அப்பா பேரில் அவர் வித்துட்டாருன்னு சொல்லுமா, அதுக்குடைய ஆவணங்கள் ஏதாவது காப்பி டாக்குமெண்ட் போட்டு எடுத்தீங்களா? இருக்குது, எங்க பேர்ல எழுதி இருந்தாங்க வச்சுக்கிறோம் சார். நல்லா அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு அதை வித்தாரு? அது ஒரு 5-6 வருஷமா வித்துக்கிறாரு சார். இப்போ அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல அவங்க வாங்கினவங்க இருக்காங்க அப்படிதானே? இல்ல 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 காலியா தான் இருக்கு சார். நாங்க தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். நீ உங்கள்கிட்ட தான் இருக்கு? ஆமா சார், நாங்க கலகா போடுவோம், செவுரு வரைப்போம். அப்போ உங்க தந்தையார் விற்பனையை வந்து நீங்க செல்லாதுன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கீங்க, சரிங்களா? ஆமா சார். ஆமா சார், அது வந்து அப்பா பேர்ல இருக்குதா பட்டா? அதான் அப்பா பேர்ல பட்டா இருக்கிறனால நீங்க இருக்கீங்கம்மா. அதே நேரத்தில் அவங்க யார் வாங்கினாங்களோ அவங்களும் அது சம்மந்தப்பட்ட வழக்கு நடத்துறதுனால
இதை வந்து உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு தான் வந்து முக்கியமானதாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த வழக்கை கொஞ்சம் துரிதப்படுத்தி நடத்துங்க. சரிங்களா? அதான் அப்பாவுடைய பேரில் இருந்தது, அவர் பேரில் பட்டா இருக்கிறதுனால நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு உரிமையாக இருந்துகிட்டு இருக்கு. அவர் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணது உங்களுக்கு தெரியாமல் அவர் விற்பனை பண்ணதுனால அதை செல்லாதுன்னு கேட்குறீங்க. அதுதான் அதோடைய வழக்கோட தன்மை. சரிங்களா? ஓகே சார், நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோமா மேம், நான் உங்க பேரு? கோகிலாங்க. ஹலோ, கேக்குதாமா? கேக்குதுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து, திருச்சி துறையூர்ல இருந்து பேசுறாங்க. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. எங்களது அப்பா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. ஓகே. இப்ப வந்து கார்டு எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க பையனுங்க பேர்ல, பசங்க பேர்ல தான் இருக்கு, வாரிசு பேர்ல தான் இருக்கு. ஓகே. ஆனா இப்ப வந்து எங்க அண்ணனுங்க வச்சுட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுனால நாங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டுட்டோம். ஓகே. போட்டு இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஆனா இல்ல, உங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து 3 வருஷமா நடந்துட்டு சிபிஆர் பெண்டிங் சொல்லிட்டு இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஓகே. ஓகே. அது எங்களுக்கு கிடைக்குமா மேம்? எப்படி என்ன இதுன்னு தெரியல. கேஸ் எப்போம்மா போட்டீங்க? 2023 போட்டது மேம். ஓகேம்மா, என்ன ஸ்டேஜ்ல இருக்கு கேஸ்? சிபிஆர் பெண்டிங் சொல்லி தாங்க மேம் வருது. ஓகே. ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா, கங்காதரன் சார். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா, இது வந்து அப்பா இறந்து எவ்வளோ நாளம்மா ஆகுது? அவரு அவர் இறந்து ஒரு 7-8 வருஷம் இருக்குங்க சார். சரிம்மா, அப்பா இவங்களுக்கு அண்ணனுக்கு மட்டும் எதனா எழுதியிருக்காரா? எதுவுமே எழுதிலாம், யார் பேர்லையும் எழுதிலாம் தரலைங்க சார். சரிம்மா, இப்போ வந்து அப்பா டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்களா? இருக்குங்க சார். வாங்கிட்டு அதில் உங்கள் பேர்லாம் இருக்கா? எல்லாத்து பேரும் வாரிசு எல்லாத்து பேருமே இருக்குங்க சார். சரி, ஓகே. நீங்கள் இப்போ வந்து அந்த வழக்கு வந்து நீங்கள் வந்து பாக பிரிவினை கோரி வழக்கு தாக்கல் பண்ணியிருப்பீங்கம்மா? ஆமாங்க சார். ஆமாம், அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொத்து கிடைக்கும். சரிங்களா? சரிங்க. இது வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷமா நடக்குது கேஸு? இப்போ 3 வருஷமா நடந்துட்டு இருக்குங்க சார். 23ல போட்டோம். என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? எங்களாங்க சார், எனக்கே 50 வயசு ஆகுது. ஓகே, நீங்கள் வந்து ஸ்பீடி டிஸ்போசல் பண்ண சொல்லி சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க சொல்லி நீங்கள் வந்து ஹைகோர்ட்டை அணுகலாம், சிஆர்பி போடலாம். ஹைகோர்ட்ல தான் சார் போட்டிருக்கோம் மறுபடியும். சரி சரி சரி. இந்த லோயர் கோர்ட்டில் தான் தீர்ப்பு அவங்களுக்கு ஃபேவராக போயிடுச்சா? ஃபேவரா எல்லாம் போகலைங்க சார். அது வந்து ஹைகோர்ட்ல போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு வந்து இங்க இது வரல. அதே வக்கீல தான் சொன்னாங்க, நீங்க ஹைகோர்ட்ல போடலாம், போடுங்களா அப்படின்னு சொன்ன பிறகு நாங்க ஹைகோர்ட்ல போட்டுருக்கோங்க சார். இப்போ நான் 6 மாசம் ஆகுது. இல்லை, இப்போ என்னன்னா அதில் வந்து எதனா ஜட்ஜி வந்து எதனா பார்க்க தவறி இருப்பாங்க. அதை வந்து சிஆர்பியில் அவங்க வந்திருப்பாங்க, நீங்கள் அதை எதிர்த்து நீங்களே வந்திருப்பீங்க சிஆர்பியில். ஆமாம், ஓகேவா? இது வந்து கன்க்ளூஷன் ஆகிடுச்சுன்னா மீண்டும் அந்த சப்கோர்ட்டில் தான் நடக்கும் அது. ஓகேவா? இது வந்து நீங்கள் சிஆர்பியிலே கூட நீங்கள் அதிலே கூட ஸ்பீடி டிஸ்போசல் கேட்கலாம். இதை வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லி நீங்கள் ஒரு டைரக்ஷனாகவே கேட்கலாம் உங்கள் மனுவில். சரி சரிங்க சார். இப்போ இது வரும்போது வாய்தா வரும்போது அப்போ போய் கேட்கலாமாங்க சார்? இப்போ என்னன்னா இந்த சிஆர்பி முடிவு பண்ணாமல் இங்கே வாய்தா நடத்த மாட்டாங்க. ஆமா ஆமாங்க சார். அதான் ஏதோ ஒரு நோட் பேப்பர் வரணும், இன்னும் வரல. ஆமா, இது முடிஞ்சாதான் அது வந்து இங்க சப்கோர்ட்ல கேஸ் நடத்துவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீங்க போட்ட சிஆர்பிலேயே ஸ்பீடி டிஸ்போசல் பண்ண சொல்லி டைரக்ஷன் கேளுங்க. என்ன இதுங்க சார்? சீக்கிரம் டைரக்ஷன் சொல்லுவாங்க, சீக்கிரம் முடிக்க சொல்லி டைரக்ஷன் கேளுங்க. சரி சரிங்க சார். அப்படி உங்க வக்கீல் கிட்ட சொல்லி கேளுங்க. அவர் ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு முடிக்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாருன்னா அந்த 6 மாசத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க சப்கோர்ட்ல. சரிங்க சார். ஓகே ஓகேம்மா. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. ஹலோம்மா, வணக்கம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நாங்க திருச்சியில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். பேர் வந்து பாரதி மேடம். சொல்லுங்கம்மா. இப்போ வந்து எங்க தாத்தா பேர்லயே வந்து இடம் இருக்கு மேடம், பட்டா இருக்கு. ஆனா இறந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு. ஓகே. இப்ப வந்து எங்க அப்பா பேர்ல வந்து பட்டா மாத்தணும் மேடம். நாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆயிடுது மேடம். கோர்ட்ல போட்டு தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க மேடம். ஓகே. ஏதாச்சும் ரீசன் சொல்லிருப்பாங்களே சார் ரிஜெக்ட் ஆனதுக்கு? என்ன ரீசன் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. 1985 வந்து அது
இது பண்ணது. இப்ப வந்து 40-35 வருஷத்துக்கு மேல ஆனதுனால மறுபடியும் இங்க கோர்ட்ல போட்டுதான் பாக்கணும்னு சொல்றாங்க மேடம். அது லேட் ஆகும் கொஞ்சம் நாங்க பாக்குறோம். வேற ஏதாவது நமக்கு மாத்த முடியுங்களா? ஓகே சார், உங்க கேள்விக்கு வந்துட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். திருச்சியில எந்த இடங்கம்மா நீங்க? அது திருச்சியில வந்து முசிறி சார். முசிறி. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொல்லக்கூடியது 1985 இது சம்மந்தப்பட்டதை நீங்கள் பட்டா வாங்கலை. ஆமா சார், இன்னும் வாங்காம இருக்கு சார். அதனால வந்து உங்களுக்கு போர் போட்டிருக்கோம் நம்ம இடத்துல. அதனால சரி சர்வீஸ் வாங்கணுங்கிறதுக்காக நாங்க பண்ணலான்னு இருக்கோம் சார். இல்லை, இனிமேலும் தாமதப்படுத்தாமல் நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துட்டு உடனடியாக நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது நல்லது. ஏன்னா இது தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு பட்டா வழங்குறதுல இன்னும் கூடுதலாக தாமதம் ஆகும். சரிங்களா? சரி சார். ஏற்கனவே 40 சொல்லுங்க சார். உயிர் இது மாதிரி எது இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியுமா சார்? அதுல மூலியமா பட்டா மாற்ற முடியுங்களா? இல்லை, பட்டா மாற்றத்துக்கான நீங்கள் ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான மனு கொடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் நான் 40 ஆண்டுகளாக எதுவுமே கொடுக்கலங்கிறப்ப உங்களுக்கு புதிதாக வந்து ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்னா நீதிமன்றத்தை நாட சொல்லி தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வாங்கியிருக்க காலகட்டத்தில் மேனுவல் பட்டான்னு சொல்லக்கூடிய அந்த வந்து சாதாரணமாக இந்த கையில் எழுதக்கூடிய பட்டா இருந்தது. அதன் பிறகு கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால் 2 பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு நீதிமன்றத்தின் மேலே ஒரு உத்தரவு உடனடியாக நீங்கள் அப்படி உங்களுக்கு முசிறி சிவில் நீதிமன்றத்தில் தாமதம் ஆகுன்னு நினச்சிங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் உடனடியாக வழக்கு போடலாம். உடனே போட்டு நீங்கள் மாதிரி எங்களுக்கு பட்டா வழங்கக்கூடியனா அது ஒரு 4 வாரங்களுக்குள்ளே உங்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய உத்தரவு வரும். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். உங்க பேர்? கே நடராஜன், சென்னையிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார். நத்தப்புறம் போக்கு சொல்லுங்க. ஸ்கொயர் ஃபீட் அது. ஓகே. அது வந்து அண்ணன் தம்பிகள் நாங்க 2 பேரும் இருந்தோம். ஒரு பொண்ணு நான் பண்றேன். அந்த இடத்த என்ன வேணும்னு கேக்குறா. ஓகே. நான் ஆர்மியில வேலை நின்று ரிட்டையர்ட் ஆயிருக்கேன். ஓகே சார். எனக்கு வீடு கிடையாது, எல்லாம் கிடையாது. அதுல வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் தான் எனக்கு சொந்தத்துல கேட்டேன் நானு. ஓகே. அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவன் வந்து இன்ஸ்பெக்டா இருக்கா. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், அந்த அவனை பிரிச்சு கொடுத்தேன் நானு. ஓகே. பிரிச்சு கொடுத்த பிறகு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு மொத்தம் எடுத்துக்கிட்டா. என்ன வீடு கட்டாம தடுக்கிறா. எனக்கு ஒரு மிலிட்டரி மேல கூட கிடைக்காம அது சொந்தம் எங்க அண்ணன் மட்டும்தான். ஓகே. எனக்கு இடம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தடுத்து காம்பவுண்ட் போட்டுட்டு அந்த கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கேன். ஆனா அது 3 வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஓகே சார். ஃபைனல் அவரு ஆனா நத்தப்புறம் போக்கு. அப்ப அவன் வந்து என்ன பண்றா, அவன் அந்த 3800 ஸ்கொயர் ஃபீட்ல அவன் கட்டந்து 900 ஸ்கொயர் ஃபீட் நான் எனக்கு வேணும்னு கேட்டேன் சொந்தம். ஆனா அவன் என்ன பண்ண அதுல தர முடியாது சொல்லிட்டு அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கா. ஓகே. அது எங்க அண்ணன் மட்டும்தான். ஓகே. இப்ப என்ன பண்ண அது நான் தர முடியாது சொல்லிட்டு அவன் வந்து அந்த அதிகாரத்தை வச்சு தடுக்கிறான் மேடம். ஓகே சார். என்ன பண்ற மேடம்? என்ன பண்ணலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். ஜெயகண்ணன் சார் எடுத்து சொல்லுங்க சார். நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுங்களா? ஹலோ சார், கேக்குதா? கேக்குது சார். இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்க? ஆமா சார், எக்ஸ் சர்வீஸ் ரிட்டையர்ட் ஆயிருக்கு சார். ஐயா, உங்களுக்கு என்ன வயதாகுது? வயசு வந்து இப்போ 80 சார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கான அந்த சலுகையின் அடிப்படையில் கலெக்டர் ஆஃபீஸில் இது சம்மந்தமாக மனு கொடுத்துருந்தீங்களா? சார், பின்னாடி டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வழக்கறிஞர் கொடுக்குற சொல்யூஷன் உங்களுக்கு கேட்கும். ஐயா, அதாங்க உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அனைத்து விவரங்களையும் ஒரு மனுவாக எழுதி கலெக்டர் ஆஃபீஸில் உங்களை மூத்த குடிமக்களுக்கான தீர்வு மையம் இருக்கு, அதில் கொடுங்க. சரிங்களா? சரி, மூத்த குடிமக்கள் கூட சார் ஏற்கனவே கேஸ் இருக்கு, பரவாயில்ல போலாமாங்க. அதாவது வழக்கு சம்பந்தமான விவரங்களும் சொல்லுங்க. அது இல்லாமல் அவங்க காவல்துறையில் இருக்கிறனால அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்கிறத குறிப்பிட்டு சொல்லுங்க. அப்படிங்களா? அதை குறிப்பிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த 80 வயதில் இந்த சூழ்நிலையில எங்களுக்கு வீடு கட்ட முடியாத அளவுக்கு பண்றாங்கிறத குறிப்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு விசாரணை பண்ணி உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். அந்த வழக்கையும் துரிதப்படுத்துறதுக்கான முயற்சி எடுங்க. நம்ம கூட காலேஜ் நினைச்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ மேடம், திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. எங்க தாத்தாவது ஒரு 40 சென்ட் இருக்குங்க. ஓகே. நீங்க எங்க அப்பாவுக்கு ஒரு ஏக்கரா இருக்குங்க. அதுல வந்து எங்க அப்பா கிட்ட நாங்க சொத்து விஷயமா கேட்டானான்றாங்க. இஷ்டப்பட்டவங்களுக்கு நாங்க கொடுப்போம், ஓகே, உங்களுக்கு எல்லாம் கிடையாது
பொண்ணுங்களுக்கு கிடையாதுன்றாங்க. மகனுடைய பையன் பேர்ல எழுதிட்டாங்க மேடம். அவங்க போன பேர்ல பேங்க் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகல. கேஸ் போட போனா என்னன்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வராதுமா, சொந்தமா உழைச்சது அவர் யாரு வேணாலும் எழுதி கொடுக்கல. அப்ப நாங்க என்ன பண்றது நாங்க? ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்கம்மா. கங்காதரன் சார். ஆமாம், வணக்கம்மா. சொல்லுங்க சார். ஆமாம், இப்போ தாத்தாவே எழுதிட்டாரா? தாத்தா இல்ல சார். இப்போ யார் எழுதுனது இப்போ உயில்? உயில் வந்து எங்க அப்பா எழுதிருக்காரு சார். அப்பா யார் பேர்ல எழுதிட்டாரு? எங்க அண்ணன் பையன் பேர்ல எழுதிருக்காரு சார். அண்ணன் பையன் பேர்ல? சரிம்மா. இப்போ அந்த சொத்தெல்லாம் வந்து அவர் ஓனா சம்பாதிச்சதா இல்லை பூர்வீகமாக வந்ததாம்மா? இல்ல சார், பூர்வீகமா வந்தது. அது எங்க அப்பா பேர்ல இருந்து அவர் பேர்ல மாத்திக்கிட்டாரு. ஆனா எங்க தாத்தாவுக்கு வந்து ஒரு 40 சென்ட் இருக்கு சார். சரி. அது மட்டும்தான் எனக்கு ஒரு 5 சீட்டு தான செட்டில்மெண்ட்ல கொடுத்தாங்க சார். சரி. நான் எனக்கு வீட்டுக்காரர் இல்ல, அதனால ஒரு 20 சென்ட் கொடுங்க, ஜாஸ்தி எனக்கு வேண்டாம். என்னுடைய பாதுகாப்பு ஒரு 20 சென்ட் கொடுங்க, என் பசங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கேக்குறேன் சார். அதெல்லாம் முடியாது. எனக்கு 5 சென்ட் கொடுத்தாலும் அதோட போய் சேரு, வேற எதுவும் என் கிட்ட கேட்காத. அப்பா உயிரோட இருக்காரமா? இருக்காங்க சார், எல்லாருமே இருக்காங்க, தாத்தா தவிர. சரி, ஓகே. நீங்க அதுல அவருக்கு அவருக்கு பேரனுக்கு இருந்ததுல நீங்க கையெழுத்து போட்டீங்களா? இல்ல சார், நாங்க யாருமே கையெழுத்து போடலாம். சிந்துத்தனமா போயிட்டு எழுதி தான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. சரி, உங்களுக்கு வந்து கம்மியா எழுதியிருக்காங்க. எனக்கு 5 சென்ட் கொடுத்துருக்காங்க சார். சரி, ஓகே. நீங்க ஒன்றும் இல்லைம்மா, நீங்க வந்து பூர்வீகமா வந்து சொத்து தானே, அதனால வந்து நீங்க ஆர்டிஓ கிட்ட ஒரு மனுவா கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்து அவங்க எந்த பத்திரம் பண்ணாலும் அதை ரத்து பண்றதுக்கான பவர் உண்டு ஆர்டிஓக்கு. உங்களுக்கு விசாரணை பண்ணுவாங்க. நீங்க ஆமா ஆர்டிஓ அதுக்கு அடுத்தது ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, நீங்க ஆர்டிஓ கிட்ட மனுவா கொடுத்தீங்கன்னா, வருவாய் கோட்டாட்சியர் அவர்கிட்ட மனுவை கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து பத்திரம் பண்ணாங்களே அவங்களுக்கும் யார் அப்பாவுக்கு அவங்க அண்ணனுக்கு எல்லாருக்கும் சம்மன் கொடுப்பாங்க, உங்களுக்கும் சம்மன் கொடுப்பாங்க, விசாரிப்பாங்க. விசாரிச்சு நீங்க மூதாதையர்கிட்ட அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுவாங்க. நீங்க அதன் பிறகு வந்து அவங்க ஒத்து வந்தா பாருங்க, இல்ல நீங்க வந்து பாகப்பிரிவினை கூட போட்டுக்கலாம். சரிங்க சார். ஆனா கேட்ட இதே பதில் தான் சார், நான் சம்பாதிச்சது நான் இஷ்டம் யாருக்கு இல்ல அம்மா, நீங்க ஓனா சம்பாதிச்சிருந்தா நீங்க கேட்க முடியாதம்மா. பூர்வீக சொத்துன்றீங்களே, அதுதான் மாத்திக்கிட்டாங்கல்ல சார். இப்ப அதெல்லாம் இல்ல நீங்க பூர்வீக சொத்துன்றதுக்கு தாத்தா பேர்ல இருந்து அப்பா பேருக்கு வந்ததுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கா? இருக்கு சார். அது இருந்தா நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க சீரகல்ல இருந்து பேசுறோம்மா, ஜமாலிய பேகம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. நாங்க 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா எடுப்போம் எங்க வீட்டுக்கு. ஓகே. பட்டாவுல வந்து எங்களை அடிச்சது ஒரு 4-5 வீட்டோட சேரும்னு அந்த பட்டாவுல வந்துருக்கு. ஓகே. அது தப்பா தவறான்னு தெரியலையே. ஓகேம்மா, எப்பம்மா கண்டுபிடிச்சிங்க இப்படி வந்திருக்குங்கிறத? நாங்க அப்பவே தான் பார்த்துட்டோம். ஆனா அடுத்தவங்க லைன்ல 5-6 வீடு பேரும் அதுல இருக்குது. ஆனா பிளாட் ஒரே பிளாட் தான், ஒரு அடுத்த கையில இருந்து வாங்கின பிளாட். புரியுது. ரொம்ப நாள் முன்னாடி ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? முன்னாடியே தெரிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேரு. அதுதான் இப்ப டவுட் உங்கள்கிட்ட கேட்குறோம். சரிம்மா, உங்க கேள்விக்கு வந்து நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்கம்மா. ஜெயகண்ணன் சார். அம்மா, இது கூட்டு பட்டாவா? கூட்டுப்பட்டாவா? கூட்டுப்பட்டான்னா அது ஒரு ஏக்கர், ஒரு 25 ஏக்கர்ல உள்ள வந்த இடம். அது எந்த பகுதி சொல்றீங்க நீங்க? ராமநாதபுரம் மாவட்டம் நச்சம். ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இப்போ தனிப்பட்ட முறையில் புரியுது. நீங்கள் கேட்குறது வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பட்டா கேட்கும்போது கூட்டு பட்டாவோட அந்த முழுமையான விவரங்கள் வந்திருக்கா இல்லை தனித்தனியாக வந்திருக்கான்னு கேட்குறேன். இல்லை, என் பேர்ல வந்தது. அது பக்கத்தில் அந்த லைனில் இருக்குல்ல, எங்கள் லைனில் வந்து 4-5 வீடு பிளாட் போட்டு கட்டியிருக்கா. 10 சென்ட் 5 சென்ட் வாங்கி அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவங்க பேரும் எங்கள் பட்டாவில் வந்துருக்கு. அந்த பட்டா நம்பர்ல வந்து உங்களுடைய சொத்துக்கள்ல அவங்களோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கா? ஆனா அவங்க பட்டாவில் இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை, நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பட்டா விவரத்துல உங்க சொத்துக்களுக்கு உங்க பேர் இருந்து மற்ற அவங்களோட சொத்து பேர்ல அவங்களோட பேர் இருந்தா பிரச்சனை இல்லைம்மா. உங்க சொத்துக்குரிய சர்வே நம்பர்ல அவங்க பேர் வந்தா நீங்க மாத்திக்கிறது நல்லது. அப்படியா? அது நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுத்து கூட மாத்திக்கலாம். நம்ம கூட கால் செஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க?
நான் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பெரியார் நினைவு சமத்துவத்துல பேசுறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், எனக்கு ஒரு இலவச வீட்டு மனை பட்டான்னு 2020 2000 வருஷத்துல கொடுத்தாங்க. ஓகே. 5 சென்ட் கொடுத்தாங்க. ஓகே. அது ஆன்லைன்ல எந்த அடங்கலையும் ஏத்தல மேடம். அது ஆன்லைன்ல ஆன்லைன்லயோ அடங்கல் கணக்கு இருக்கு இல்லையா கிராம, ஆமா ஆமா, அதெல்லாம் ஏத்தல மேடம். ஓகே, ஏத்தல. ஓகே. இப்ப போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க ஆன்லைன் ஏத்துங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு வாங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க, பட்டா ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. ஓகே 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 சார். ஓகே சார், உங்க இது சம்பந்தமா சார் கிட்ட பேசணும் மேடம். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இது என்னன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா? 100 வீடு சார் சமத்துவபுரம். 100 ஆமாம். இப்போது நீங்கள் 100 வீட்டுக்கு எல்லாருக்குமே ஆன்லைனில் ஏறி இருக்கா, உங்களுக்கு மட்டும் ஏறலையா? யாருக்குமே ஏறல சார். சரி, ஓகே. நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் ஏற்றுறதுக்கு ஃபுல் பவர் வந்து ஆர்டிஓ தான். சரி சார். நீங்கள் ஆர்டிஓ கிட்ட ஒரு மனுவாக கொடுங்க. கொடுத்தும் பார்த்தோம் சார், நிறைய முறை கொடுத்தோம். எப்போ கொடுத்து என்ன ஆச்சு? அது வந்து 5 சென்ட்டுக்கு 3 சென்ட் 2 சென்ட் தான் அரசு ஜியோ இருக்குது. இப்போ 5 சென்ட் ஜியோ இல்ல, அதனால எங்களால இல்லை. இப்போ உங்களுக்கு 5 சென்ட் வந்து எப்போ கொடுத்தாங்க? 2000 வருஷத்துல கொடுத்தாங்க சார். அந்த ஜியோ இருக்கா உங்ககிட்ட? ஆமா. அந்த ஜியோ இருக்கா ஐயா? இருக்கு சார். அந்த ஜியோ எடுத்து கொடுங்க அவர்கிட்ட. அனுமான பட்டான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்ல. ஆமா சார். ஆமா. அந்த 5 சென்ட்டுக்கு அனுமான பட்டா இருக்கா? இருக்கு சார். அந்த ஜிஓவையும் அனுமான பட்டாவையும் அட்டாச் பண்ணி நீங்க வந்து ஆர்டிஓ கிட்ட மனுவா கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு 60 நாளுக்குள்ள அது வந்து ஆன்லைன்ல ஏத்துவாரு. அதான் சார், அவங்க ஆர்டர் போட்டா கூட தாலுகா ஆபீஸ்ல 5 சென்ட் தான். 5 சென்ட்டுக்கு இல்ல ஜிஓ, 3 சென்ட் தான். இல்ல இப்போ என்ன, நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஜிஓ 5 சென்ட் கொடுத்துருக்காங்களே. 2000 தான் இருந்தது, இப்போ இல்ல லைவ்ல. இல்ல நீங்க அதை நீங்க அப்ளை நீங்க இல்லலாம் வந்து அப்படி ஆர்டிஓ கிட்ட நீங்க கொடுத்த மனு வந்து கலெக்டர் கிட்ட கொடுங்க. சரி சார். ஏன்னா நீங்க அவங்க 5 சென்ட் கொடுத்தா 3 சென்ட்டுக்கு பட்டா வாங்க முடியாதுல்ல. ஆமா சார். நீங்க அப்பீல் போங்க, கலெக்டர் கிட்ட கொடுங்க. சரி சார். அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. அவர் சரியான முடிவு எடுக்கலாம், நீங்க நீதிமன்றத்தை அணுகுங்க. அணுகலாமா சார்? அணுகுங்க. ரிட் பெட்டிஷன் அணுகலாம். சரி, இதுக்கு நான் கேட்கிற கேள்வி, அரசு துறை அணுகணுமா சட்டத்துறை அணுகணுமா? இல்ல நீங்க வந்து இப்ப கலெக்டர் அணுகுங்க. கலெக்டர்ல அன்னைக்கு பார்த்து செய்யல சார். இப்ப நீங்க நீதிமன்றத்தை அணுகுங்க. சரி சார். நீதிமன்றத்தை நீங்க எத்தனை 100 பேர் இருக்கீங்களே? ஆமா சார். 100 பேர் சேர்ந்து நீதிமன்றத்தை ரிட் பெட்டிஷனா ஒரு பெட்டிஷன் கொடுத்து இதே மாதிரி கொடுத்த ஜிஓ இருக்கு 5 சென்ட்டுக்கு, இவங்க எந்த ஒரு முடிவு எடுக்காம இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா கோர்ட் அவங்களுக்கு டைரக்ஷன் பண்ணும். அப்படிங்களா? ஆமா. ரொம்ப அற்புதமான தகவல். நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே சார், thank you so much சார். நம்ம அடுத்த காலர்ட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேன், சங்கர் பேசுறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். சார், ஒரு நிலத்தை வந்து பட்டா வந்து ஒருத்தவங்க மாற்றி பண்ணிட்டாங்க மேடம். நாங்கள் வந்து அது தெரியாம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே. அதை வந்து எப்படி திரும்ப வந்து உங்க பட்டா கேன்சல் பண்றது நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்து ஒரு 6 மாசம் மனு கொடுத்து ஒரு எதுவும் ஸ்டெப்பும் எடுக்கல மேடம். ஓகே ஓகே. அதை வந்து சார்ஜ் வந்து தெரியும். ஓகே சார், ஓகே சார். என்ன பண்ணலாங்கிறத நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுங்க. ஜெயக்கண்ணன் சார். கடலூர்ல எந்த பகுதி? கடலூர் பண்ருட்டி பகுதி சார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மேல்குமாரமான சார். இல்ல பட்டா என்ன காரணத்தினால நீங்க கொடுத்ததுலயே தவறா கொடுத்துட்டீங்களா, இல்ல அவங்க அரசு சார்பா பண்ணதுல தவறா வந்துருச்சா? அது அரசு சார் சார் முதல்ல எங்களுக்கு தெரியாம வந்து ஒரு லேண்ட் வந்து நாங்க ரிஜிஸ்டர் பண்ணோம் சார். அதை தான் இங்க கேக்குறேன். அதுல வந்து நீங்க கொடுத்துருக்கீங்களா, பட்டா நம்பர் மாறி இருக்குன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அது வந்து நீங்க தவறுதலா கொடுத்துட்டீங்களா, இல்ல அங்க ஏற்கனவே அவங்க வந்து ஒரே சர்வே நம்பர் சார், ஒரு 3 ஏக்கர் ஒரே சர்வே நம்பர்ல இருந்ததுனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து தவறுதலா பட்டா பண்ணிட்டாங்க. சரி. அது வந்து எங்க அண்ணன் தம்பி பாகத்துல இருந்து அவங்க அண்ணன் பாகத்தை வாங்கிருக்காங்க, நான் தம்பி பாகத்தை வாங்கிருக்கோம். சரி, இது சம்பந்தமா ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா கலெக்டருக்கு மற்றவங்கள்ட்ட? கொடுத்துருக்கேன் சார். நம்ம மனு கொடுத்துருக்கோம், ஒரு 6-7 மாசம் தான் கொடுத்துருக்கோம். திரும்ப போய் நான் சார் மனு வந்து நான் வந்து விவோ கிட்ட போய் கொடுத்தா திரும்ப ஆரியத்துக்கு போனாங்க. ஆரியத்துக்கு போனா அதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸ் போனா எதுவுமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல சார். கொடுத்த மனு இப்போ ஒரு 6 ஆயிட்டு போயிடுங்க சார். இந்த கடலூர் கலெக்டர் போயிடுங்க சார். சரி, இது எல்லாம் ஏற்கனவே கொடுத்த மனு எல்லாத்தையும் வச்சிங்க. திரும்ப ஒரு இப்போ வரக்கூடிய திங்கட்கிழமை வருது இல்லையா, மனுநீதி நாளில் புதிதாக ஒரு மனு கொடுங்க. அப்படியே அவங்க வந்து அதில் மாற்றி கொடுக்கலன்னா நீதிமன்றத்தை அணுகி அதை மாற்றி கொடுக்க சொல்லலாம். சரிங்களா? ஓகே. நீங்கள் தாமதப்படுத்தாமல் அதை செய்யுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கங்காதரன் சார், இப்போது நம்ம இந்த அட்வர்ஸ் பொசிஷன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இவங்க கேட்குற முக்கால்வாசி கேள்விகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பட்டாவில் வந்துட்டு
வேற ஒருத்தவங்க பேர் வந்துடுது, அதனால நான் போய் மனு கொடுத்தேங்கிற கான்செப்ட், இந்த மனு கொடுத்தேங்கிற கான்செப்ட் வந்து நிறையா வருது. இந்த மனு கொடுக்கும் போது மக்கள் வந்து முக்கியமாக இதில் வந்துட்டு இந்த ஏதாச்சும் வந்து எழுதியிருக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் அந்த மனுவில் அவங்க வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். இப்போது நம்ம வந்து ஒரு பட்டா நம்ம பேரில் மாறணும்னா 2 ஆஸ்பெக்ட். ஒரு பட்டா நம்ம மூதாதையர் இடமா இருக்குன்னு வச்சுங்க, நம்ம பேரண்ட்ஸு கிராண்ட்ஃபாதர் இருக்குன்னா, இப்போ அந்த பட்டாவை வச்சு நம்ம வந்து நம்ம பேருக்கு லீகல் வாரிசு சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம வந்து நம்ம பேருக்கு மாற்றலாம். இப்போ இந்த டைம்லேருந்து இந்த நேரத்தில் இந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் எங்கள் தாத்தாவுக்கு பட்டா மாறிடுச்சு, இந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் நம்பர் போட்டு, அதன் பிறகு எங்கள் தாத்தா மாறிக்கிறதுக்கு பிறகு எங்கள் அப்பாவுக்கு மாறி இருக்கு, அப்போ அதன் பிறகு வந்து இந்த லீகல் நாங்கள் எங்கள் பேருக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இதில் என்னன்னா இந்த பட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு எல்லாம் வந்து என்னன்னா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆஃப்லைனில் இருந்துச்சு, இப்போ ஆன்லைனில் மாறின பிறகு என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ணி மாற்றலை. இப்போ ஒரு கிராமத்தில் விஓ ஆர்ஐ போன்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, யாரையும் கூப்பிடாம இப்போ யாருன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஆளை கூப்பிடுறது, ஒரு கவுன்சிலரையோ ஒரு பஞ்சாயத்து தலைவரையோ, அவர் என்ன சொல்றாரோ அதை ஆன்லைனில் மாற்றி விட்டாங்க தவறுதலாம். இன்னைக்கு எல்லா பஞ்சாயத்திலும் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய தவறான இது. அப்போ பட்டா மாறி போன பிறகு என்ன ஆனா, அதை வச்சு நம்ம அலைய ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் பிரச்சனையே. அதனால நம்ம சரியான தகவல், இது வந்து கவர்மெண்ட் நினைச்சா ஒரு 10 நிமிஷம் தான் வேலை, இதெல்லாம் இது பெரிய விஷயமே கிடையாது. இது ஏதோ பெரிய ஒரு உலகத்தில் ஒரு இல்லாத வேலை போல இது வந்து பெருசா இது பண்றாங்க. ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா அப்பயே பட்டா மாத்தி அவங்க கிட்ட கொடுத்துருங்க, பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ யாராவது பட்டா மாத்தாம வச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பட்டா மாத்தி கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். நாங்க பொள்ளாச்சியிலிருந்து பேசுறோங்க. சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவோட நிலம் வந்து விவசாய பூமி மேடம். ஓகே, 2.5 ஏக்கர் இருக்கு. இறந்துட்டாரு. அவரோட இது வந்து இப்ப நானும் அம்மா இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க, 90 வயசு ஆச்சு. அம்மாவை நாங்க வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப அந்த எனக்கும் அண்ணனுக்கும் வந்து பிரிச்சு எழுதுற பாக பிரிவினை பண்ணணும். அதுக்கு வந்து அதை ஆன்லைன்லயே பண்ணிக்கலாமா, இல்ல ஏற்கனவே நாங்க ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கும் விஓ தான் போகணுமா? ஓகேம்மா, உங்கள் கேள்விக்கு நம்ம விளக்கண்ண எடுத்து சொல்லுவாங்கம்மா. ஜெயகண்ணன் சார். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பண்ணியிருக்கம்மா. ஏன்னா முறைப்படி நீங்கள் அதை பிரித்து எழுதிக்கிட்டா தான் நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இடையில ஏதாவது நாளைக்கு எதுவும் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். சரிங்களா? சரிங்க சார். இன்னொன்று, நீங்கள் ஆன்லைனில் முதல்ல ஸ்லாட் கேட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுங்கள். சரிங்க சார். அதன் பிறகு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களுக்கான அந்த நேரம் ஒதுக்குனதுக்கு பிறகு நீங்கள் அதில் முறைப்படி அந்த பாக பிரிவினை செஞ்சுக்கலாம். ஓ சரிங்க சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் வேணுமோ எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிங்க. ஓ சரிங்க சார். சரிங்க, ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ 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 சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பெரியாகாமிருதம். ஓகே சார், சொல்லுங்க சார். உங்க ஹலோ வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார், நீங்க கேட்கலாம் சார், கேள்வி கேட்கலாம் சார். மயிலாடுதுறை மாவட்டம் மேடம். சொல்லுங்க சார், மயிலாடு மாவட்டம் சொல்லுங்க. குத்தாலம் வட்டம் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார், நீங்க கேள்வி கேட்கலாம் சார். உங்களுக்கு என்ன டவுட்டா? மேடம் ஒண்ணும் இல்ல மேடம், நம்ம 30 லட்சத்துக்கு மேல விலை நிலமா இருக்குது நம்ம நிலம். அது வந்து இப்போ வந்து பிளாட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, விவோ சர்வேர் எல்லாருமே. ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கன்னு எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன பிரச்சனை ஐயா? ஐயா ஒண்ணும் இல்லையா, நம்ம 30 அப்பா காலத்துல இருந்து 30-40 வருஷம் கிட்டத்தட்ட விலை இல்லாம இருக்கு. சரி, இப்போ வந்து விலை இல்லாம இருக்குது. ஆனா பிளாட்ல இருக்குன்னு சொல்றாங்க. பிளாட்ல இருக்கா? சரி சொல்றாங்க. எப்படி மாத்தலாம் நம்ம நிலத்தை? இல்ல ஒண்ணு இல்ல, அப்பா இருக்காரு, அவரோட இருக்காரா? அப்பா இறந்துட்டாங்க ஐயா. அப்பா டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட்லாம் இருக்கா? இருக்கு ஐயா. இப்போ நீங்க அதை வச்சு லீகலரை வச்சு நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ணுவோம் பண்ணிக்கங்க, பாக பிரிவினை பண்ணிக்கங்க. பட்டா மாத்திங்க, உங்களுக்குள்ள மாத்திங்க ஐயா. பட்டா மாத்த சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து நம்ம விலை நிலம் ஐயா ஐயா ஒன்னும் புரியல ஐயா. விலை நிலமா இருக்கு, இது வரலையும் விலை நிலமா இருக்கா? விலை நிலமா இருக்கு. இப்போ பிளாட்ல இருக்குன்னு சர்வேர் சொல்றாங்க. இல்ல இப்போ ஒண்ணு அதுல என்னன்னா விலை, இப்போ விவசாய இடமா இருக்கு, பிளாட்ல இருக்குன்றாரா? பிளாட்ல இருக்குன்னு விவோ ஆர்ஐ எல்லாம் சொல்றாங்க. சரி. இப்போ பிளாட்ல இருந்து அதை ரிஜிஸ்டர் பண்றது கொஞ்சம் கூடுதலா செலவு ஆகும்.
அதான் ஐயா. இப்போ நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்களா இப்போ? ஐயா இப்போ வரலையும் பண்ணிருக்கேன் ஐயா. இப்போ வரலையும் எல்லாம் வாங்கியிருக்கேன். சரி, ஓகே. நீங்க அதை தாசில்தாரை பார்த்து நீங்க இப்போ என்ன பயிரிட்டு இருக்கீங்க? இல்ல இப்போ கூட விவசாயம் தான் பண்ணிருக்கோம். இல்ல அப்படி சொன்னாருன்னா நீங்க இப்போ என்ன சமீபத்தில் என்ன இருக்கோ அதுல சிட்டாவில் நீங்க அதை வாங்குங்க. ஏது கொடுப்பாரு என்ன பயிரிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. ஐயா இப்போ சிட்டா வாங்கிட்டு தான் இருக்கோம். சரி. அப்பா இறந்த பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு நான் சிற்றடங்களை வாங்கிட்டு இருக்கேன், நெல் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி. எனக்கு சந்தேகமே என்னன்னா அவங்க பிளாட்ல இருக்கு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்துல ஒரு பிளாட் இருக்கிறதுனால ஒரே சர்வே நம்பர்ல கூட அந்த இடம் இருக்கும். இல்லையா ஒரே சர்வே நம்பர்ல இல்ல. தனி சர்வே நம்பர்ல இருக்கு. நான் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி சரி சரி. ஐயா நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க தாசில்தார் கிட்ட மனுவை கொடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஐயா நான் சர்வேட்டி மனு கொடுத்தா இது பதில் கரெக்டா சொல்லுங்க. சரி ஐயா நான் என்ன சொல்றேன், தாசில்தார் அப்பீல்ல தாசில்தார்ல கொடுங்க. சரியா. தாசில்தார் என்ன பண்றாரு பாருங்க. இதெல்லாம் அது அப்பீல் கலெக்டர் கிட்ட கொடுங்க. சரியா. இது அதுக்கும் ஒத்து வரலாம், நீங்க கோர்ட்ல போட்டு ஒரு தீர்ப்பை வாங்கிங்க, அவ்வளவுதான். அப்படிங்கறா ஐயா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெயகண்ணன் சார், இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனையாக வந்தாலும் மக்கள் கண்டிப்பாக ஒரு அஃபிஷியலை நோக்கி மனு கொடுக்கணும். அந்த மனுவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்து சொல்லிடுங்களேன் சார் மக்களுக்கு. அதாவது நீங்கள் சொல்லக்கூடியது எந்த அடிப்படையில் இப்போ டாக்குமெண்ட் கலெக்டர்கிட்டையோ மற்றவங்கள்ட்ட கொடுக்கும்போது மனுவில் பட்டா மாற்றத்துக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பட்டா விவரங்கள் எந்த அடிப்படையில் மாறுது, பத்திரங்களுடைய ஆவணங்களுடைய நகல்கள் வச்சு கொடுக்கணும். இன்னொன்று உங்களுக்கு யாருக்கு சரியான முறையில் அந்த முகவரி கொடுக்குறீங்க, பெறுநர் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு அட்ரஸ் பண்ணுறீங்க, கலெக்டருக்கா ஆர்டிஓக்கா, இது இப்போ சம்மந்தப்பட்டது என்னென்னா நகல்கள் இப்போ கலெக்டருக்கு கொடுக்குறீங்கன்னா ரெவென்யூ சம்மந்தப்பட்டதாக இருந்தால் ரெவென்யூக்கு கொடுக்கணும். ஓகே. அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறைக்குன்னு வரும்போது மாவட்ட பதிவாளருக்கும் அங்கே உள்ள சார் பதிவாளர்களுக்கும் கொடுக்கணும். இந்த ஆவணங்களை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த யாராருக்கெல்லாம் எதுக்காக மாற்றம் கேட்குறாங்களோ, பட்டா மாற்றம், இப்போ பெயர் மாற்றம், ஒரு சில இதில் பெயர்கள் மாறி இருக்கும், ஒரு சில இதில் சர்வே நம்பர்கள் மாறி சர்வே நம்பர்கள் மாறும்போது அந்த சர்வேயர்களுக்கும் அதற்குரிய நகல்கள் கொடுக்கும். மனுவை சரியான முறையில் தயாரிக்கணும். முறைப்படி என்னன்னா ஒரு மனுவை தயாரிக்கும் போது ஒரு வழக்கறிஞர்கிட்டயோ இல்லை சட்டம் தெரிந்த நபர்கள்ட்டையோ தயாரிச்சுக்கிறது நாளைக்கு உங்கள் மனுக்கள் மீது உடனடியாக விசாரணை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஓகே சார். ஸோ அந்த மனுவில் முக்கியமாக அந்த சேல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அனைத்து ஆவணங்களையுமே வைக்கணும். அதான் பேரண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து அவங்க கொடுக்க வேண்டிய எல்லா சேல் டீட்ஸ், அவங்களோட லீகல் சர்டிஃபிகேட்ஸ், ஒருவேளை இறந்துருந்தாங்கன்னா அந்த வில்லங்கமில்லா சான்றும் வைக்கணும், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வச்சு கொடுத்தா வேகமாக உடனடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதிதாக ஒவ்வொரு விசாரணை புதிதா உங்களுக்கு ஆவணங்களை கேட்க மாட்டாங்க. புரியுது. ஒரே ஒரு கால தாமதம் உண்டாக்கும். சோ அது இல்லாம இருக்கிறதுக்காக கரெக்டான பர்சனுக்கு அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து வச்சு பண்ணணும். அது மாதிரி என்ன ஆவணங்கள்லாம் நீங்க இணைச்சிருக்கீங்கறத ஒரு குறிப்பு கீழே நகல்கள்னு போட்டு எழுதிக்கிறது நல்லது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீ கால் பண்ண ஒவ்வொரு நேயர்களுக்கும் மிகவும் அருமையாக எடுத்து சொன்னீங்க சார். தேங்க்யூ கங்காதரன் சார் அண்ட் தேங்க்யூ ஜெயகண்ணன் சார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.